என் செல்லம் அவளே எப்படிமா இருக்க? ஒரு 2 நாள் வந்துட்டு போறது, உன்னை பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா? எங்கம்மா வர? உங்க மாப்பிள்ளைக்கு லீவே கிடையாதுமா. அதுவும் இல்லாம எனக்கு வீட்டுல 1000 வேலை இருக்குமா. ஏத்தே ராதிகாவா பேசுறா? ஆமா மருமவளே, 2 நாள் வர சொல்லி கேட்டேன், நீ சொன்னாதான் கேப்பா. இந்தா நீயே சொல்லு. ராதிகா அண்ணி பேசுறமா. உன் வீட்டுக்காருக்கு லீவ் இல்லைன்னா கூட காலையில வந்துட்டு சாயங்காலமா போலாம்லமா. எண்ணி, எங்க வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு. துணி துவைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடை தூத்தணும், வீடை துடைக்கணும், பாத்திரம் கழுவணும், எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? நீ இவ்வளவும் விட்டுவிட்டு நான் எப்படி அண்ணி 2 நாளைக்கு வந்து தங்க முடியும்? சோறு பொங்கணும், கூட்டு வைக்கணும், கறியை வைக்கணும், எவ்வளவு வேலை தெரியுமா நீ? ஏ அப்பா, எவ்வளவு வேலை இருக்கு. சரிம்மா, அப்ப நீ அங்கேயே இருந்துரு. என்ன மருமவளே, என் பொண்ணு உன் பேச்ச கேட்பான்னு சொல்லிதான் உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா நீ என்னடானா வரவானா அங்கேயே இருன்னு சொல்றியே. அத்தே உங்க பொண்ணு வீட்டுல அவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்றாத்தே. அதை விட்டுட்டீங்க வந்து அவங்க மாமியார் அவளை திட்ட மாட்டாங்களா? எம்மா ராதிகா, காலையில வந்து சாயங்காலம் போற மாதிரியாவது மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாமா. ஒரு மாதிரி இருக்கு உன்னை பார்க்கணும் போல. போக போக தெரியும். மருமவளே, என் மவ மாதிரியே இருக்கே. உங்க மவ தான் அத்தே வந்திருக்கா. எம்மா, அண்ணி பேச்ச என்னைக்காவது நான் தட்டி இருக்கேனா? அதனாலதான் எல்லா வேலையும் என் மாமியார் தலையில கட்டிட்டு